உழவர் உரிமை இயக்கத்தின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1, 2025. இங்கே ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை நடக்கக்கூடிய நாள். இந்த கிராம சபை வருஷத்துக்கு 4 நாட்கள் நடக்கணும். ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இந்த 4 நாட்களும் வருஷம் அவசியம் கிராம சபை நடத்தணும். உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கும். ஒரு பஞ்சாயத்தில் 3 கிராமம் இருக்குன்னா சுழற்சி முறையில் இந்த ஜனவரி 26க்கு ஒரு ஊர்லேயும், மே 1க்கு ஒரு ஊர்லேயும், அக்டோபர் 2க்கு ஒரு ஊர்லேயும், ஆகஸ்ட் 15 ஒரு ஊர்லேன்ற மாதிரி நடக்கும். இன்றைக்கி நம்ம உழவர் உரிமை இயக்க உறவுகள் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் நீங்கள் போயிட்டு கிராம சபையில் பங்கெடுத்துக்கோங்க. கிராம சபைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பாராளுமன்றத்தில் ஒரு எம்பிங்கெல்லாம் உட்காந்து தன்னுடைய தொகுதிக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களோ, எப்படி சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கெல்லாம் உட்காந்து தன்னுடைய தொகுதிக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இது கிராமத்தினுடைய ஒரு நடக்கக்கூடிய ஒரு மன்றம். எப்படி பாராளுமன்றம் சட்டமன்றம் மாதிரி இது கிராம மன்றம். இந்த கிராமத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அங்கே பேசி அந்த இடத்துல தீர்மானமாக எழுதி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வைக்கிறது தான் இந்த கிராம சபை. இந்த கிராம சபையில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த கிராம சபையில் கடந்த காலங்களில் இருந்த கணக்குகளை கணக்குகளை பார்க்கலாம். அந்த கணக்குகளை அவர்கள் உங்கள்கிட்ட கொண்டு காமிக்கணும். அது போக எங்கள் ஏரிக்கு வரக்கூடிய நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை நீங்கள் அளவீடு செஞ்சு எங்களுக்கு அதை நீங்கள் சரி செஞ்சு கொடுக்கணும். எங்கள் ஊருக்கு இந்த இடத்துல பாலம் தேவைப்படுது, இந்த பாலம் கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த இடத்துல நெல்களம் தேவைப்படுது, நெல்களம் அமைச்சு கொடுக்கணும். எங்கள் ஊரில் இந்த இடத்துல குடிநீர் விநியோகம் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதனால் இதுக்கு குடிநீர் பண்ணணும். இப்படி எங்கள் ஊரில் ஏரிகளுக்கு ஆயக்கட்டு நிர்வாகிகளை எங்களுக்கு தெரியாமல் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர்களை நீங்கள் வெளிப்படையாக தேர்வு செய்யணும். இப்படி அந்தந்த கிராமங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அந்த கிராம சபையில் உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களை நேரடியாக எழுத சொல்லணும். இந்த மனுவாக எழுதிட்டு வாங்க, நான் மனு வாங்கி வச்சுக்கிறேன். இது மனு வாங்குகிற இடமே கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தனிப்பட்ட நபர்கள் மனுக்களாக கொடுக்கலாம். நீங்கள் ஊர் பிரச்சனை, பொது பிரச்சனைன்னு சொல்லும்போது இது மனுவாக கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. அனைவரும் உழவர் உரிமை உறவுகள் அனைவரும் கிராம சபையில் பங்கெடுங்க. யாரும் யாரோடையும் சண்டை போடுற நோக்கத்தோடு இது பண்ணாதீங்க. அமைதியாக உட்கார்ந்து கேள்விகளை சரியான விதத்தில் எழுப்புங்க. அவர்கள் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் கொண்டு